அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போரின் புதிய வேகமும் புதிய நிகழ்வுகளும் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அதை பார்க்கவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோவில் நேற்று நமது உச்சநீதிமன்றத்தில் நடந்த வக்ஃப் போர்டு வக்ஃப் சொத்துக்கள் பற்றிய விவாதத்தை சுருக்கமாக பார்ப்போம். நீதித்துறை இதில் மிகவும் அதிகமாகவே விழித்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், முஸ்லீம்கள் ஆட்சி செய்த 800 ஆண்டுகால பெருமைகளெல்லாம் நேற்று சின்ன சின்ன வார்த்தைகளில் உச்சநீதிமன்றத்தில் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃப் பை யூசர், அதாவது வக்ஃப் சொத்துக்கள் 2 வகைப்படுகின்றன. ஒன்று எழுதி டாக்குமெண்ட் பண்ணி கையில் கொடுத்தது, இன்னொன்று அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது ஆனால் டாக்குமெண்ட் இருக்காது, எந்த ஆவணங்களும் இல்லாது. இப்போ இதை வக்ஃப் பை யூசர்னு சொல்கிறாங்க. பயன்படுத்தி கொண்டு இருப்பதன் பயனாக அது வக்ஃப் சொத்தாக ஆகியது. இதில் தான் 15ஆம் நூற்றாண்டிலும் 16ஆம் நூற்றாண்டிலும் 17ஆம் நூற்றாண்டிலும் கட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இந்த பள்ளிவாசல் இந்த சொத்துக்களை வக்ஃப் பை யூசரை இது வக்ஃப் சொத்து இல்லைன்னு சொல்லக்கூடிய சட்டத்தை தான் இந்த மோடி அரசு கொண்டு வந்தது. அதனால ஆயிரக்கணக்கான பள்ளிவாசலுக்கு நீங்கள் வேட்டு வைக்கிறீங்கன்னு யார் சொல்கிறா? தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா சொல்லுகிறார். அந்த சமயத்தில் டாக்குமெண்டேஷன் கிடையாதுயா. பெருந்தன்மையினால் அவர்கள் நிறைய இடங்களை கோயில்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள், பொதுமக்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள், பள்ளிவாசலையும் கட்டி அதற்கு விசித்திரமான இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஜாமா மஸ்ஜித் வருது. டெல்லியில் உள்ள ஜும்மா மஸ்ஜிது நம்ம சொல்லுவோம், அவங்க ஜாமா மஸ்ஜித்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் வருகிறது. அது இன்னைக்கு உலகத்தில் வரக்கூடிய, உலகத்திலிருந்து வரக்கூடிய, டெல்லிக்கு வரக்கூடிய எல்லாரும் முதல்ல போகிறது அங்கே தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே ஒரு எண்டில் இருந்து தாஜ்மஹாலே பார்க்கலாம் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த செங்கோட்டை, இந்த ஜம்மா மஸ்ஜிது, இது எல்லாமே இவர்களுக்கு பெரிய உறுத்தலாக இருக்கு. இவனு அப்போ எங்கே இருந்தானே தெரியாது 14ஆம் நூற்றாண்டுகளில். அப்போ அதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆள்காட்டிகளாக இருந்து இன்னைக்கு ஜனநாயகம்ங்கிற தகடு தத்தம், EVMS, அது இது குண்டு வைப்பு எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஆட்சி கையில் வந்துட்டு இந்த சொத்தை ஆட்டையை போடுத முடியாதுன்னு சொல்லிட்டாரு நேற்று நீதிபதி. அது ஒன்று டாக்குமெண்ட் வழியாக வந்த சொத்துக்கள் வக்ஃப் சொத்து தான், இதுவும் வக்ஃப் சொத்து தான். நீ வக்ஃப் பண்ணதை நீ தொட முடியாது. அடுத்தால 2வது லேண்ட்மார்க்கா என்ன சொல்லாருன்னா, ஏற்கனவே நீதிமன்றங்கள் வக்ஃப் சொத்து தான்னு சொன்னதை நீ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் திருப்பலாம் என்று நினைத்து கொண்டு இருக்காதே, அது முடியாது. அதுக்கு பிறகு வேகமாக ஒரு கேள்வியை மத்திய அரசின் சார்பில் வந்த துஷார் மேத்தாவிடம் மத்திய வழக்கறிஞர் அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவிடம் ஒரு கேள்வி, ஏயா மற்ற மத நம்பிக்கை உடையவர்களுடைய ட்ரஸ்ட்டில் முஸ்லீம் மெம்பர்களை போடுவீங்களா கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இதில் மட்டும் என்ன முஸ்லீம் அல்லாதவர்களை எல்லாம் போடுவோம்னு டெஃபினட்டாக சொல்லிட்டாரு. எல்லாத்துலேயும் முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க. ஆனால் சில எக்ஸ்-அஃபிஷியோ மெம்பர்ஸ், அதாவது இந்த நிர்வாகத்தில் வரக்கூடிய இதில் ஒரு நான் முஸ்லீம் இருந்தால் இருக்கலாம், மற்ற எல்லாருமே முஸ்லீம்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு ஆர்பிட்ரேஷனுக்கு வரும்போது அது ஒரு பொது ஆள்கிட்ட போகுது. பொது ஆளோட டெசிக்னேஷன் கலெக்டர் அல்லது அதுக்கு மேலே உள்ளதாக இருக்கும்போது அவர் முஸ்லீமாக இருக்கணும்னு இல்லை, அதை தீர்த்து வைக்கக்கூடியவர் அவர். அங்கே கலெக்டர் முஸ்லீம் இருந்தால் ஆல் ரைட்டு, முஸ்லீமாக இல்லாமல் இருந்தாலும் ஆல் ரைட். இதைத்தான் நம்ம அதில் இருந்து புரிஞ்சுக்கிட முடியுது. இன்னும் விளக்கமாக இன்னைக்கு 2 மணிக்கு நடக்குது விவாதம். ஆக ஒரு இன்டரிம் ஆர்டரை கூட கொடுப்பாங்கிறார். முஸ்லீம்கள் சார்பில் கபில் சிபால், ராஜீவ் தவன், இந்த சிங்வி, இந்த 3 சீனியர் கவுன்சிலும் அப்பியர் ஆகியிருக்காங்க. கபில் சிபால் சரியான கேள்வி, அதே மாதிரி ராஜீவ் தவன் சரியான கேள்விகளை கேட்ட பிறகு நீதிமன்றம் நான் ஒரு இடைக்கால உத்தரவு, எந்த இதையும் நீ கை வைக்க முடியாதுன்னு ஒரு உத்தரவு நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு சட்டமாக ஜனநாயக முறைப்படி ஏற்றப்பட்ட சட்டத்தை சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரே வாய்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அது எடுக்குமா எடுக்காதா, அல்லது எடுத்தால் எப்படி நடந்து கொள்ளும் என்பது சந்தேகத்தெல்லாம் நான் இந்த காணொலியில் சொன்னேன். அது எடுத்தது நியாயமான கேள்விகளை கேட்டிருக்கிறது. இவன் முப்பாட்டம் பிறக்கிறதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் வக்ஃப் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமாக சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் அவர்களை
நீங்கள் தாராளமாக வழங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதையெல்லாம் இப்போ நீ கை வைக்க முடியாது என்று அடித்து பேசியிருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி. அதோட மானங்கட்ட சில கேள்விகளையும் கவர்மெண்ட் கேட்டிருக்காரு. அதில் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து இழுத்து அடிப்பாங்களா, இதையெல்லாம் பண்ணல. அவர் பண்ணாமல் இன்னைக்கு 2 மணிக்கு நான் இன்னும் அதிகமான விளக்கங்களை கேட்பேன், ஏன்னா கவர்மெண்ட் தரப்பில் இன்னும் அதிகமாக விளக்கம் சொல்லுவேன்னு சொன்னாங்க. சரி சொல்லு, இன்னைக்கு 2 மணிக்கு சொல்லு, அதுக்கு பிறகு நான் ஆர்டர் ரிசீவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நீதிமன்றம் இப்பொழுது நீதி வழங்கும் போல் இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்கிற தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்